ஹாய் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம் அண்ட் மோர் வித் ஷைலு. நியூ பிளேஸ், நியூ ரொட்டீன்ஸ், கொஞ்சம் ஈஸ் அண்ட் கொஞ்சம் டஃப். அதுலலாம் எப்படி ஃபிட் ஆயிட்டு இருக்கோன்னு ஒரு vlog பண்ணலான்னு நினைச்சேன். ஸோ எஸ், இட்ஸ் அ டே இன் மை லைஃப் vlog ஃப்ரம் கோலாலம்பூர், மலேசியா. குட்டீஸ்க்கு ஸ்கூல் 8:30 AM எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவங்க ஸ்கூல் கிளம்புன அப்புறம் ஓரளவு கிச்சன் மெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு த ஃபர்ஸ்ட் திங் டு டூ இஸ் ஸ்கின் கேர். பெருசாக எதுவும் ஸ்டெப்ஸ் இல்லை, பட் டெய்லி பண்ணுறது வந்து கொஞ்சம் மினிமலாக தான் வச்சுருப்பேன். ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு ஹேண்ட் க்ரீம், அப்புறம் வெளில போறோம் அப்படின்னா சன்ஸ்கிரீன், அவ்வளவுதான். மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரோஜினாவோட ஹைட்ரா பூஸ்ட் தான் ரொம்ப வருஷமா கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாட்டர் பேஸ்டா இருக்கனால எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்க்கும் அண்ட் ஹாட் கிளைமேட்ல இருக்கவங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். நல்லா ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். தி ஒன்லி கான் என்னன்னா, இட்ஸ் ஆன் த பிரைசியர் சைடு. பட் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் இருக்கு. பட் நீங்க இருக்கிற பிளேஸ் வந்து ரொம்ப சில் அப்படின்னா வாட்டர் பேஸ்டா இல்லாம க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் அண்ட் கீ, அது வந்து ப்ரைஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி அஃபோர்டபுள், க்ரீம் பேஸ்ட் அண்ட் அதுவுமே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்க்கும் செட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் க்ரீம், இது ஓசி க்ரீம் தான் அக்கா வாங்கிட்டு வந்தாங்க யூஎஸ்ல இருந்து, ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். க்ரீம்லலாம் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமே, எனக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நார்மல் கோகோனட் ஆயிலே பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு லிப் பாம், அவ்வளோதான். டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். இன்னைக்கு மார்னிங் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி ஃபில்லிங் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதை வச்சு பிரெட் சாண்ட்விச் பண்ணி லக்ஷரா கிருஷ்ணதாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அதே ஃபில்லிங்கை wrapக்குள்ள வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் முடிச்சிடலாம்னு பிளான். அப்புறம் கிச்சனை கொஞ்சம் நீட் பண்ணிட்டு லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் த டே. பேசிக்காக ஒரு ஐப்ரோ டச்சப் அண்ட் ஐலைனர், அவ்வளோதான். என்னோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்கும் அண்ட் க்ளோஸ் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு. கேள் வந்து அப்புறம் தான் ஐ பாட் திஸ் 4 டிப் ஐப்ரோ பென்சில். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு. ரியலி குட் ஆக்சுவலி. நல்லா பிக்மெண்டட் அண்ட் 4 டிப்ஸ் இருக்கனால நம்ம நேச்சுரல் ஐப்ரோ எவ்வளோ ஸ்கேண்டியாக இருந்தாலும் இதை வச்சு கவர் பண்ணிடலாம். இதுலேயே நிறையா கலர்ஸும் இருக்கு. இது வந்து நான் வாங்கியிருக்கிறது யூஸ்வல் பிளாக், அதுக்கப்புறம் கிரே பிளாக்னு ஒன்று இருக்கு, ப்ரௌன் ஒன்று இருக்கு, லைட் ப்ரௌன் ஒன்று இருக்கு. இப்போ நான் பிளாக் வாங்கியிருக்கேன், பட் நெக்ஸ்ட் டைம் வாங்க போறேன்னா இல் பை த கிரே பிளாக். ஏன்னா பிளாக் வந்து டூ மச் பிக்மெண்டடாக எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் லைனர். யூஸ்வலாக நம்ம காஜல் பர்சன் தான், பட் ரீசெண்டாக லைனர்ஸ் மேலே ஒரு அப்சஷன். காஜல் போட்டே மோர் தேன் அ மந்த் ஆகுது. இதுலேயும் இப்போலாம் இந்த ஜென்சிஸ் அண்ட் இங்கே கேஎல்ல இருக்க சைனீஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த சைடு வெங் மட்டும்தான் போடுறாங்க. இன்னர் சைட் ஆஃப் த லிட்க்கு லைனர் வரதே இல்லை. அண்ட் நானும் அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஐஸ் டன் அண்ட் ரெடி ஃபார் த டே. வெளியே போகிறோமோ இல்லையோ, வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்களோ இல்லையோ, ஓரளவுக்கு ப்ரெசன்டபுளாக இருந்தால் த டேவே ப்ரொடக்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அண்ட் கான்ஃபிடென்ஸும் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். இந்த vlog ஆக்சுவலி நான் டியூஸ்டே ஷூட் பண்ணேன். கேஎல்ல நாங்கள் இருக்க ஏரியாவில் எவ்ரி மண்டே ஈவினிங்ஸ் வந்து ஈவினிங் மார்க்கெட் போடுவாங்க. எல்லா வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஈவினிங் மார்க்கெட்ஸை வந்து இங்கே வந்து பசார் மலம்னு சொல்லுவாங்க. பசார் அப்படின்னா மார்க்கெட் அண்ட் மலம் அப்படின்னா ஈவினிங் ஆர் நைட். ஸோ இட்ஸ் லைக் இந்த மார்க்கெட் வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நைட் வரைக்கும் போகும். ஸோ 4 to 5 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நைட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் மலேசியா எஸ்பெஷலி கேஎல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிடைக்கிற எல்லா வெஜ்ஜீஸுமே கிடைக்கும். கேஎல்ல நேட்டிவ் மலை பாப்புலேஷன், சைனீஸ் பாப்புலேஷன், மலேசியன் தமிழ்ஸ் அண்ட் எக்ஸ்பேட்ஸ்னு எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கனால அவங்களோட நேட்டிவ் கியூசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். ப்ரைஸ்னு பார்த்தா சிலது வந்து இந்தியாவை விட சீப்பராக இருக்கும், சிலது வந்து ஒரு 10 to 20% ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கும். பட் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா வி ஹாவ் திஸ் ஈவினிங் மார்க்கெட்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி மார்க்கெட்ஸ். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பில்டிங்கில் இருக்கும் அந்த டெய்லி மார்க்கெட்ஸ், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ்.
ஓகே இப்பவே 11 AM ஆயிருச்சு. நம்ம வந்து வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சில போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பரேஷன், அப்டேஷன் அண்ட் ப்ரொபோசல் இமெயில் செட் பண்ற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ டெய்லியுமே வொர்க் ஆரம்பிக்கும்போது ஒரு டு டூ லிஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபோன்ல ஹவுஸ் ஹோல்ட் டாஸ்க்கும் சேர்த்து டெய்லி ஒரு மாஸ்டர் லிஸ்ட் போடுவேன். பட் வொர்க் ஆரம்பிக்கும்போது இது ரிலேட்டடா இருக்கிறது மட்டும் செப்பரேட்டா ஒரு லிஸ்ட் பண்ணிட்டா, ட்ராக் பண்ணவும் ஈஸியா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டாஸ்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அப்படியே ஒரு 1 ஹவர் ஆஃப் டீப் வொர்க் ஆயிருச்சு. டைம் இப்போ 12 பிஎம். இந்த 11 to 12 ஆனாலே கிச்சன் வந்து என்னோட ஹார்ட்ட கூப்பிடும். வா வான்னு காஃபி போடுறதுக்கு. மார்னிங் 11 to 12 போல ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சு அப்படியே ஹேபிட் ஆயிருச்சு எனக்கு. நானும் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் ஐ குடன்ட். ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம, ரொம்ப லைட்டா இல்லாம எனக்கு பிடிச்ச மாரி ஒரு காஃபி போட்டுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் எதுவுமே திங்க் பண்ணாம ரிலாக்ஸ்டா காஃபி குடிக்கிற இந்த ஃபீல் இருக்கே, தட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். நீங்க எந்த சைட் காஃபி ஆர் டீ ஆர் 2மே இல்லையா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஷேர் யுவர் டிப்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் திஸ் ஹேபிட். ஓகே அகைன் வொர்க் கன்டின்யூ பண்ணி 2 டாஸ்க்க டிக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ டைம் வந்து 2 பிஎம். லஞ்ச்க்கு இன்னைக்கு வந்து ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ குழம்பு வந்து நான் நேத்தே வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் ஹீட் மட்டும் தான் பண்ணணும். அண்ட் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து ஒரு 11 o'clock போல் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளில எடுத்து வச்சாச்சு. அண்ட் இந்த ஃபிஷ் வந்து கோல்டன் பாம்ஃப்ரெட். எங்களுக்கு பர்சனலி குழம்பு அண்ட் ஃப்ரை 2க்குமே இந்த ஃபிஷ் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குது. அண்ட் குட்டீஸ்க்கும் இந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம், போன்ஸ் ரொம்ப இல்லாதனால. ஓகே இப்போ ஃப்ரை பண்ணிடலாமா? மார்னிங் வெஜ்ஜீஸ்லாம் எடுத்து வச்சோம்ல, அதில் வந்து மின்ட் அண்ட் கொரியாண்டரும் ரீஸ்டாக் பண்ணியாச்சு. பட் லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்த மின்ட் அண்ட் கொரியாண்டர் இன்னும் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ வந்து அதை அப்படியே ஒரு துவையல் மாதிரி செஞ்சிடலான்னு எடுத்து வச்சுட்டேன். வெரி சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி. ரெசிபி என்னன்னா ஜஸ்ட் ஒரு கையளவுக்கு மின்ட் லீவ்ஸ், ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, கறி லீவ்ஸ் போடுறதுனால போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் மின்ட் அண்ட் கொத்தமல்லி வந்து ஜாஸ்தி ப்ரொபோர்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு 5 to 6 கார்லிக் கிளாவ்ஸ், அப்புறமா 3 to 4 ரெட் சில்லிஸ், தென் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட வந்து சால்ட் அண்ட் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து சாட்டே பண்ணி விடுங்க. தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டைல்யூட்டடாக வேணால் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான். நல்லா ஆறுனதும் ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 வீக் வரைக்குமே சூப்பராக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ் கூட நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கோட 3rd டாஸ்க் என்னன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு வந்து கான்டென்ட் கேதர் பண்ணணும். ஸோ அதை தான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1/2 hour. அண்ட் அப்படியே லட்சு கிச்சுவா ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. பட் ரிமைனிங் ஒரு டாஸ்க் பெண்டிங் இருக்குது. அது அப்படியே நைட்டுக்கோ இல்லாட்டி நெக்ஸ்ட் டேக்கோ மூவ் பண்ணிக்கலாம்.
குட்டீஸ் வந்துட்டாங்க ஸ்கூல்ல இருந்து. ஒரே குஷி தான். எப்பயும் பயங்கர ஆக்டிவா ஸ்கூல்ல இருந்து வெளில வருவாங்க. ஆக்சுவலி தே லைக் கோயிங் டூ ஸ்கூல். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா போதும் அவங்களுக்கு. அண்ட் வீட்டுக்கு வந்ததும் அகெயின் பார்க். அவங்கள பார்த்தா எனக்கு தான் டயர்ட் ஆகும். பட் அவங்க 2 பேரும் த எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே சேம் எனர்ஜியோடயே இருப்பாங்க. சாப்பிட வேண்டியது, விளையாடி விளையாடி நல்லா பர்ன் பண்ண வேண்டியது அண்ட் கொஞ்சம் கூட வெயிட்டே போடுறதில்ல. சம்டைம்ஸ் மித்த கிட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மாரி இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்காங்களேன்னு. பட் இப்பலாம் டாக்டர்ஸுமே நல்லா சாப்பிடுறாங்களா, ஆக்டிவா இருக்காங்களா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எப்ப வெயிட் போடுவாங்கன்னு எனக்கே சத்தியமா தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நமக்கு ஃபுல் டே எவ்வளோதான் ஒர்க் இருந்தாலும், கிட்ஸ் கூட ஒரு 1/2 அன் ஹவர் அவங்க வேர்ல்ட பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தா, தட்ஸ் ஆக்சுவலி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிஃப்ரெஷ்மென்ட். ஸோ டெய்லி வில் ட்ரை டு கம் டு ப்ளே அவுட்டோர்ஸ். எய்தர் நான் வருவேன் ஆர் என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் மை ரொட்டீன். போக போக ஹவுஸ் ஹோல்ட் டாஸ்க்கை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக மாற்றணும். ஸோ தட் நமக்கான டைம் இன்னும் கொஞ்சமும் கிடைக்கும். பிகாஸ் இப்போ இருக்கிற ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஆர் ஒர்க் அவுட்கான டைம் இல்லவே இல்லை. ஸோ அதுக்காக தான் டிஷ் வாஷர்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். லெட்ஸ் சி வாங்குறோமா இல்லையான்னு. வாங்குனா யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். Hope you liked this video. See you in another video next week. Tata, take care.